வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு நாளும் பல திருப்பங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வகையில் அரசியல் கட்சிகள் மிக தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையமும் கூட பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு என்று கடந்த சில நாட்களில் பல கோடி ரூபாய் அளவிற்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிகாரிகள் மாற்றம் என்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 18 அதிகாரிகளை ஒரே நாளில் மாற்றியிருக்கிறது தேர்தல் ஆணையம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அரசியல் கட்சிகள் பரப்புரையில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை ஒருவர் மீது ஒருவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி தன்னுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். தன்னுடைய பரப்புரை தொடக்கத்திலேயே அவர் வெள்ளத்தை தான் முக்கியமான பிரச்சனையாக, சென்னையில் தொடங்கியதால் சென்னையை பாதித்த வெள்ளத்தை முக்கியமான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசியிருக்கிறார். அதே போல இன்றைக்கு திருச்சியில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா திமுக மீது பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்போதும் நிறைவேற்றியதில்லை, காற்றில் பறக்க விடுகிறவர் திரு கருணாநிதி என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மக்களை பற்றி கவலைப்படாதவர் ஜெயலலிதா என்கிற குற்றச்சாட்டை திரு கருணாநிதி வைத்திருக்கிறார். இப்படி இருவரும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் மக்கள் நல கூட்டணியின் சார்பாக இருக்கிற தலைவர்களும் இரண்டு கட்சிகள் மீதும் குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே பாணியிலான அந்த தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. யாருடைய பரப்புரை ஏற்கப் போகிறது? குறிப்பாக இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வேறு யாரை பற்றியும் பேசாமல் ஒருவருக்கொருவர் நேரடியான தாக்குதல்களில் ஈடுபடுகிறார்கள். இதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. நம்முடைய இன்றைய நேர்பட பேச்சு விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேராசிரியர் திரு அருணன், அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற இந்திய தேசிய முஸ்லிம் லீக்கினுடைய திரு ஜவஹர் அலி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழன் பிரசன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திரு பிரபு ரதன். அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர், இன்னைக்கு திரு கருணாநிதி வச்சிருக்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மக்களை பத்தி சிந்திக்காத, மக்களை சந்திக்காத ஒரு முதலமைச்சர். இவரை முதல்ல இந்த ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணும், கேள்வி கேட்கவே முடியாத ஒரு எதேச்சை அதிகாரியோட ஒரு ஆட்சியை நடத்தியவர் 5 ஆண்டுகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதாவது மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் 5 வருட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டாங்க. ஆனால் பெரியார் வழியில் வந்ததாக சொல்லும் திரு கருணாநிதி அவர்கள் நேரம் காலம், அதாவது ராசி எல்லாம் பார்த்து, அதாவது சைதாப்பேட்டையில கூட்டத்தை நடத்தினா மிகப்பெரிய வெற்றியை கிடைச்சி விடும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல அவர் ஏதாவது சாதனைகளை சொல்லுவாரு. இல்ல, அது சுப்பிரமணியம் சொன்னாரு, இந்த இடத்துல கூட்டத்தை கூட்டினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். 2006 அப்படிதான் கிடைச்சது, 2009 கிடைச்சது என்று சுப்பிரமணியம் மேயர் பேசியிருக்கிறாரு. அது மாதிரிலாம் அவர் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பாருன்னு பார்த்தா சாதனைகளே சொல்லல. அப்படியாவது ஆட்சியில பொறுப்புல இருந்தது நீங்க தான் அவர் ஆட்சி காலத்துல 2006 இருந்து 2011 உள்ள சாதனைகளையாவது அவர் சொல்லியிருக்கலாம், இல்ல அவர் காலத்துல உள்ள வேதனைகளையாவது சொல்லியிருக்கலாம். எதையுமே சொல்லல. ஆனா அவர் ஏக்கத்தோடு பேசுனது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு அதாவது மாற்றத்தை கொடுக்கிற ஏமாற்றத்தை கொடுத்து விடாதீங்க. சட்டமன்ற தேர்தல்ங்கிறது கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த ஆட்சியை எடை போடுற தேர்தல். இந்த ஆட்சி நீடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது இந்த ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க. கூட அவர் எந்த குற்றச்சாட்டு சொல்ல, அவருக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு அந்த செம்பரம்பாக்கம் ஏரியா மட்டும் தான் பேசினாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் இது அரசியல் லாபத்துக்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது. இந்த செம்பரம்பாக்கம் ஏரி என்பது ஒரு மிகப்பெரிய ஏரியும் அல்ல, ஒரு 5 TMC உள்ள தண்ணீர் கொள்ளளவு கொண்ட ஒரு ஏரி தான். அதனால இதனால திறந்தனால இந்த அளவுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னா, இது இந்த மாதிரி திருவொற்றியூர், அண்ணா நகர் பல பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவுல இடுப்பளவுக்கு தண்ணி இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மும்பைல வெள்ளம் வந்தது போது 10-15 நாள் அந்த மும்பையை ஸ்தம்பித்து போட்டது. ஒரு 700-800 பேர் இருந்தாங்க. தானே புயல் வந்த போது அதை சீரமைச்சு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தவதான். அதே மாதிரி நீலம் புயல் வந்த போது சரியான நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, உங்களை எதிர்க்கிற அத்தனை கட்சிகளும் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, அவர்களுக்கு வெள்ளம் இருக்கட்டும், அந்த வெள்ளத்துக்காக நீங்க உங்களுடைய பொதுக்குழுவுக்கு நேர்ல போக முடிந்த முதலமைச்சரால, இப்போ பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு ஊர் ஊராக எல்லா ஊர்களுக்கும் செல்ல முடிந்த முதலமைச்சரால் இங்க இருக்கிற மக்களை ஏன் சந்திக்க முடியலங்கிற கேள்விதான். மக்களை அவர்கள் சந்திச்சாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது அரசாங்கத்தை குறை சொல்லி அதன் மூலம் ஓட்டுக்களை பெற வேண்டும் எண்ணத்துல குறை சொல்றதுன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் துரிதமான நடவடிக்கை எடுத்து வெள்ள நிவாரண பணிகளை மிகப்பெரிய அளவில் மேற்கொண்டு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா மாண்புமிகு அம்மா அவருடைய நடவடிக்கை.
தொற்று நோய் இல்லாத அளவுக்கு பாதுகாத்தாங்க, மிகப்பெரிய அளவு. ஆனா இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, தமிழகத்துல இருக்கிற ஆட்சிங்கிறது ஒரு சிலருக்கான ஆட்சியாக இருக்கிறது, இது எல்லாருக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கான ஆட்சியாக இல்ல. இது மக்களுக்கான ஆட்சிங்கிறதுனாலதான் மாண்புமிகு அம்மா அவர்களே தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப ஆட்சி, அவர்களுக்குள்ள ஆட்சி, அவர்களை மீறி ஒண்ணுமே செய்ய முடியாது. வாரிசு அரசியல் உள்ள கட்சி என்பது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இந்த வேட்பாளர்ல கூட 13 பேர் அதாவது வாரிசு அரசியல வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமையில வாரிசுகளே இல்லையா? இல்ல, வாரிசுகள் இல்லை, கண்டிப்பாக வாரிசுகள் இல்லை. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் 13 வேட்பாளர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் என்ன அவர்களுடைய உழைப்புக்காக கிடைக்கக்கூடிய விஷயம், வாரிசுக்காக இல்ல. யாரும் மாண்புமிகு அம்மா மற்ற கட்சிகள் இதுல என்னடா, இதுல அதிமுகவை மாண்புமிகு அம்மா கிட்ட இது ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்க முடியாது. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு சீட்டு கொடுத்தா நான் கட்சியில இருப்பேன். அவங்க அவங்களுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய இடத்துல அந்த தலைமை இருக்குன்னு நீங்களே சொல்றீங்களோ? எதுல இல்ல சொல்லக்கூடிய, இல்ல டிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது, சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல டிமாண்ட் பண்ணி கொடுக்கலன்னா இந்த மாவட்டத்தில் கட்சியே இருக்காது அப்படின்னு அதாவது மிரட்டக்கூடிய அளவுல தான் திமுக இருக்கு. ஆனா அண்ணா திமுக அந்த நிலைமையில அது இல்லாம மாண்புமிகு அம்மா பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருடத்துல என்ன குறிப்பிட்ட சிலருக்காக ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் செயல்படுகிறதுன்ற குற்றச்சாட்டை நேரடியாக குறிப்பிட்ட அது தேவையில்லாத குற்றச்சாட்டு. ஏதாவது தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது அரசாங்கத்தை ஏதாவது குறை சொல்லணும் அங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் அவர் குறை சொல்லியிருக்காரே தவிர, அவருக்கே நல்லா தெரியும், மக்களுக்கும் தெரியும், சிறப்பான திட்டங்கள் இன்றைக்கு தமிழகம் பல துறைகளில் முன்னணி மாநிலமா இருக்குது. அதனால்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றி இருக்கேன், சொன்னதையும் செய்திருக்கிறேன், சொல்லாதையும் செய்திருக்கிறேன் அப்படின்னு பட்டியல் போட்டு காட்டுறாங்க. ஆனா கலைஞர் அவர்கள் அது பட்டியல் போட்டு காட்டுவாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பரப்புரையிலேயே திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு, அந்தந்த தொகுதியில் என்ன நடந்திருக்குலாம் சொல்லிட்டு இன்னைக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய தொடர்ச்சியான பரப்புரைகள்ல எல்லா நாட்களையும் பார்க்க முடியாது திமுக மீதான தாக்குதல். கடந்த 5 ஆண்டுகள்ல முந்தைய திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது. காரணம் என்னடா, நீங்க அப்ப என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு முறையும் உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சிக்கான மதிப்பீட்டில் இருந்து மக்களை மாத்தி அதுக்கு முன்னாடி இருந்த 5 ஆண்டுகள் இப்படி இருந்துச்சுன்னு சொல்றதன் மூலமா நீங்க சொல்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் பலமுனை தாக்குதல் அதிமுக மேல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அம்மா மறுப்பு தெரிவிக்கணும்டா, அதுக்கு பல குற்றச்சாட்டுக்கு எதிர்வினை ஆட்டதான் வேணும். அவங்க என்ன சொல்றாங்க, இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்க, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொன்னீங்க மதுவிலக்கு கொண்டு வருவோம் சொன்னீங்க, இது வரைக்கும் மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? பூரண மதுவிலக்குன்னு சொல்லவே இல்ல. அதை கூட நீங்க எப்ப கொண்டு வரீங்க, முதல் கையெழுத்து நீங்க குறிப்பிட்டிருக்கீங்களா? எதுவுமே இல்லையா? மதுவிலக்கு கொண்டு வருவோம் போன முறையும் சொன்னீங்க. இதெல்லாம் மக்கள் நல கூட்டணியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ சொல்லலாம். நீங்க 5 ஆண்டுகள் ஆட்சியில இருந்துட்டு, ஆட்சியில இருந்த போது முதலமைச்சராக எந்த முயற்சியும் எடுக்காம இன்னைக்கு பரப்புரைக்கு போகும்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளரா முன்வைக்கிற இந்த இதை எப்படி பார்க்க? இல்ல இது அவங்க தான் தெளிவா சொல்றாங்கல்ல, இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவோம், நாங்க உடனடியாக கொண்டு வரதுக்கு சாத்திய கூறுகள் இல்லை, அதனால படிப்படியாக கொண்டு வருவோம். அதுல பல திட்டங்களையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மாதிரி எடுத்தனா முதல் கையெழுத்து அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவல்களை மக்களிடம் பரப்படல ஓட்டுக்காக. அவங்க தெளிவாவே சொல்றாங்க, இது என்னால பண்ண முடியும், இது நான் இப்ப பண்ணி இருக்கேன், எனக்கு மீண்டும் ஒரு 5 வருட ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இதை விட சிறப்பான திட்டங்கள்லாம் கொண்டு வரு தமிழகத்தை இந்தியாவுடைய மிக சிறந்த மாநிலமா உருவாக்கி தொடர்ந்து பேசலாம். பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரசன்னா, இன்னைக்கு பிரச்சாரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி மற்றவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இவங்களும் மேற்கொள்றாங்க. திமுக 2வது இடத்துக்கே வர முடியாதுங்கிற எண்ணத்துல பல இடங்கள் அவங்க பயந்துகிட்டு தான் நிறைய முறைகேடுகள் ஈடுபடுறாங்க, தேர்தல் ஆணையம் அவங்கள தீவிரமா கண்காணிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் தேர்தல் களத்தில் எல்லா கட்சிகள் குறித்தான விமர்சனங்கள் வருவதென்பது இயல்பான ஒரு விடயம்தான். அந்த இயல்பான விடயத்தையும் தாண்டி ஜனநாயகத்தினுடைய பேரதிசயமாக இருக்கக்கூடிய 32 வயதில் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகி 93 வயதிலும் அதை தக்க வைத்து 6வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்க இருக்கிற எங்கள் இயக்கத்தினுடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறார், மற்றவர்களும் பிரச்சாரம் செய்கிறார்கள். மரியாதைக்குரிய சகோதரர் ஜவஹர் அலி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே இருந்தார். அவர் குற்றச்சாட்டுகளை நான் பொருட்படுத்துவதாக இல்லை, அவற்றை எல்லாவற்றையும் நான் புறந்தள்ளி விடுகிறேன். தலைவர் கலைஞர் இன்றைக்கு மிக தெளிவாக ஒரு எழுச்சி மிகுந்த நாளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் எல்லோரும் மிக உற்சாகமாக இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் பேசுகிற போதே அவர் வாயிலிருந்து அந்த உதிர்த்த வார்த்தைகளினுடைய அடையாளம், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்,
மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதற்கான ஒரு அழுத்தமான கருத்தியல் துணி தலைவர் கலைஞர் அவருடைய பேச்சுல சொல்றாரு, சக்தியற்றவனாக இருக்கின்றேன் நான், இந்த தேர்தலில் அந்த சக்தியை எனக்கு தாருங்கள். ஒவ்வொரு தேர்தலையும் உங்களுடைய தலைவருடைய அப்ரோச்ல எனக்கு ஒரு இப்படியான ஒரு நிலையில இருக்கிறேன், நீங்க எங்களுக்கான ஒரு சக்தியை கொடுங்கள் அப்படிங்கறதுல எங்க உங்களுடைய ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அப்ரோச் இருக்கு? அது மட்டும் இல்ல, மாற்றத்தை ஏமாற்றி விடாதீர்கள். அவர் பேசி முடிக்கிட்ட, அவர் பேசி. யாரும் குறுக்கிட மாட்டீங்கன்னு நம்புறேன். அவங்க பேசினப்ப நான் குறுக்கிடல. நீங்க சொல்ற ஒரே ஒரு வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுதான் மொத்த பேச்சினுடைய தன்மை அப்படின்னு பாக்குறது தவறான பார்வை. ரெண்டாவது, சக்தியற்றவனாக இருக்கிறேன், அந்த சக்தியை தாருங்கள் என்கிற வரிகளுக்கு முன்னால் இருப்பது உங்களை படுகொலியில் ஆழ்த்தி இருக்கிற இந்த ஆட்சி அராஜக ஆட்சி. இந்த அராஜகத்தையும் இந்த சர்வாதிகார போக்கையும் மாற்றுகிற சக்தி இப்போது என்னிடத்தில் இல்லை, அந்த சக்தியை வாக்கின் மூலம் நீங்கள் கொடுங்கள் என்று ஒரு நாகரிக அரசியலை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அவர் பேசுகிற போது பல விடயங்களை சொன்னார். சமீபத்தில் முகநூலினுடைய நண்பர் ஒரு குறுந்தகவலை அனுப்பினார். கொஞ்சம் கொஞ்சமாக சாக வேண்டுமா, அதிமுகவுக்கு ஓட்டு போடு. ஒட்டுமொத்தமாய் ஒரே நாளில் சாக வேண்டுமா, அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு போ. இதுதான் இன்றைய மக்களாட்சியினுடைய மிகப்பெரிய சுவாரஸ்யமாக இருக்கிறது. இன்றைக்கு நடுநிலை நாளிதழ்கள் என்று உங்களாலும் எங்களாலும் சொல்லப்படுகிற அல்லது பல ஏடுகள் இன்றைக்கு இந்த ஜனநாயகத்தில் அம்மையார் ஜெயலலிதா நடத்துகிற, அவர் சொல்லுகிறாரே மக்களால் நான் மக்களுக்காகவே நான், அந்த 2 வரிகளையே கேள்விக்குள்ளாக்குகிறது. ஏதோ மாடுகளை பட்டியல் அடைப்பது போல அடைத்து 4 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. தன்னுடைய பாதுகாப்பு கருதி தன்னுடைய ஹெலிகாப்டர் வாகனத்திலே பறக்க வேண்டும். இதையும் தலைவர் கலைஞர் பிரச்சாரத்திலே பேசி இருக்கிறார். அவரோடு இன்றைக்கு அந்த கூட்டத்திலே பங்கேற்றவன் நான். அவர் சொல்லி இருக்கிறார், ஹெலிகாப்டரிலே பயணிக்கிறார், அவர் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்களை மாட்டு மந்தைகளைப் போல நடத்துகிறார். ஆனால் இன்றைக்கு தலைவர் கலைஞர் சாலை மார்க்கமாக பல லட்சம் மக்களை, இன்றைக்கு சென்னையிலேயே பல லட்சம் மக்களை சந்தித்திருக்கிறார். இதுதான் ஜனநாயகம். மக்களிடத்திலே போய் நான் இந்த நிலையில் இருக்கிறேன், உங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களிடத்தில் இயக்கம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, இந்த அயோக்கியத்தனங்களையும் இந்த சர்வாதிகாரத்தனத்தையும் மாற்ற முடியும் என்றால் எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்பது ஜனநாயக மரபுதானே தவிர எங்களிடத்திலே வலிமை இல்லை என்பதான பார்வை அல்ல. நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா, திமுகல விவசாயிகள் தற்கொலையை நீங்க அதிகமாக மிகைப்படுத்தி காமிக்கிறீங்க. அவங்களோட புள்ளி விவரங்களும் கொடுக்குறாங்க. உங்கள் ஆட்சியில் இருந்த விவசாயிகள் தற்கொலைங்கிறது 1400க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க, கடைசியாக 68 பேராக இருந்தது. அதுவும் கூட குடும்ப பிரச்சனைகளால இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதுல சேர்த்து இருக்குது. இப்படி எல்லாம் மிகைப்படுத்தி, அதே போல மற்ற விஷயங்களையும் நீங்க ஊடகங்களை தவறாக பயன்படுத்தி அவங்களுக்கு எதிராக நீங்க பிரச்சாரங்களை மேற்கொள்றீங்கன்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கிறாங்க. இது ரொம்ப விசித்திரமான ஒரு குற்றச்சாட்டு. அது ஊடகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்னு. ரெண்டாவது, இதுல முக்கியமான விஷயம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2009 குறித்தும் 2010 குறித்தும் ஏதோ சில நம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த விவசாயிகள் இவ்வளவு பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பேர் தற்கொலைன்னு. இப்ப அம்மையார் ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய ஆட்சியில் 64 பேர் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது, எங்கள் ஆட்சியில் விவசாய தற்கொலையே இல்லை, விவசாயிகள் தற்கொலையே செய்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார். உயர் நீதிமன்றத்தில் 2013-14 ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு வருகிற போது இந்த அரசாங்கம் சொன்னது, பொன்னியின் செல்வி என்று பட்டம் பெற்று விட்டார், ஆனால் காவேரி இன்னும் சேரவில்லை. நான் ஒரு விவசாய குடும்பத்தை அடிப்படையிலேயே சார்ந்தவன். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் இரண்டு வேலை அந்த சாகுபடி என்பது பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு மாரல் ரைட்ஸ். ஒரு நிமிஷம், சம்பா, குறுவை இந்த 2ம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த மாரல் ரைட்ஸ் சொன்னீங்க இல்லையா, 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஓராண்டு கூட அந்த இரு குறுவை சம்பாவும் குறுவையும் பொய்த்து போகவில்லை. யூபி அரசாங்கத்துல முக்கியமான இடத்துல பார்ட்னர்ஸா இருந்து நீங்க என்ன செய்தி காவிரி ஆணையத்துக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 பேருக்குமே பொருந்தும். அவங்க குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்கு போய் அதுக்கான ஆணையை பெற்றிருக்கிறார். இல்ல ஒரு நிமிஷம், அது அவர்கள் மட்டுமே செய்தது கிடையாது. இது 50-60 ஆண்டு கால நீண்ட நெடிய போராட்டம். 50-60 ஆண்டு காலங்களில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டேட். சட்ட போராட்டம் என்பது ஒரு தனிநபருக்கான சொந்தம் அல்ல. இதை நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கிறோம். மத்திய அரசுல ஒரு நிமிஷம் மத்தியில பவர்ல இருந்தீங்க, அதற்கு முன்னதாக அப்ப உங்களால செய்திருக்க முடியும். அன்னைக்கு உங்களுடைய பிரையாரிட்டி என்னவா இருந்துச்சு? அன்னைக்கு என்ன பிரையாரிட்டி இருந்தது? உங்களுக்கான அதிகாரங்களுக்கான பிரையாரிட்டி கொடுத்தது நீங்க தமிழகத்திற்கான அந்த நலனை காப்பதற்கான அதிகாரம் கொடுத்தீங்களா? கேள்வி. ஒரு நிமிஷம், உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவு கொடுத்திருக்கிறது, காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமையுங்கள் என்று. இன்னைக்கு அம்மையார் சொன்னார், மோடி உடனடியாக கேட்பார். மத்திய அமைச்சர் சகாக்கள் அவர் வீடு வரை சென்று பார்க்கிறார்கள்.
இதுவரைக்கும் உத்தரவு காப்பி நகல் மட்டும் தான் இருக்கிறது தவிர அது குறித்த நடைமுறையில் இல்லை. இங்க அதுவல்ல பிரச்சனை. நீங்க பொறுப்புல இருந்தபோதும் அதே அப்ப ரெண்டு பேரும் அதுவல்ல பிரச்சனை. நீங்க பொறுப்புல இருந்தபோது கோர்ட்ல உத்தரவு வாங்குறதா இல்லையா நேர்ல வந்து பாப்பாரு. எல்லா முக்கியமான தலைவர்களும் பார்த்தாங்க. முடிச்சறேன். இங்க வாதம் என்பது உத்தரவு வாங்கினோம், செயல்படுத்தினோம், அது தொடர் போராட்டம். இட்ஸ் a continuous process. கேஸ் எப்ப முடியுமோ அப்பதான் முடியும். நாம் அழுத்தம் கொடுத்து நீதிமன்றத்துல வழக்க முடிக்க முடியாது. ஆனால் நாங்கள் உத்தரவு பெற்றாலும் பெறாவிட்டாலும் அண்டை மாநிலங்களோடு ஏற்படுகிற ஒரு நட்புறவின் காரணமாக அங்கே திருவள்ளுவர் சிலை மூடி கிடந்தால் இங்கே சர்வங்கர் சிலையை திறப்போம், அங்கே திருவள்ளுவர் சிலை திறக்கப்படுகிறது. இது ஒரு விவசாயிகளுடைய நலன் குறித்து இவ்வளவு கவலைப்படுற திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் உங்களுடைய மத்திய அமைச்சர் இருந்தபோதுதான் உரத்தினுடைய விலையை உயர்த்தினீர்கள். ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் இந்த குற்றச்சாட்டும் ஜெயலலிதா அதுக்கான பதிலும் ஒரு நிமிஷம் மிக தெளிவாகவே சொல்லுகிறேன். அந்த 5 ஆண்டுகளில் இவ்வளவு பேசுகிறவர்கள் 5 ஆண்டுகளில் மத்திய அரசு உரவிலையை உயர்த்தினாலும், நான் மரியாதைக்குரிய அழகிரி அங்கே மத்திய உரத்துறை அமைச்சராக இருந்தார் என்று அம்மையார் பேசுகிறார். அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய மந்திரி இல்லை, இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த மத்திய மந்திரி. அதை முறியடிக்க வேண்டும் என்றால் அது பாராளுமன்றத்தில் முடிக்க வேண்டியது. ஆனால் உரவிலை உயர்ந்திருந்தாலும் தலைமைக்குமே கூட விவசாயிகளுடைய நலனை காக்கிறதுல இருக்கு. தமிழக விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம், இந்தியாவில் இருந்தாலும் அதற்கான என்ன முயற்சிகள்? ஒரு நிமிஷம், எல்லா விலைகளும் ஏற்றப்படுகிற போது அதற்கான அடிப்படை நகர்வுகள் மாற்றப்படுகிறது. உற்பத்தி விலைக்கும் கொள்முதல் விலைக்குமான வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி தமிழகத்தில் உரவிலை ஏற்றப்படவில்லை. தலைவர் கலைஞர் அதை மானியமாக இலவச உரமாகவே கொடுத்தார். இது முப்போகமான சாகுபடிக்கான உற்பத்திக்கான முயற்சி. உரவிலை ஏற்றப்பட்டாலும் நீதிமன்ற தீர்ப்பு வராவிட்டாலும் தலைவர் கலைஞருடைய 5 ஆண்டு ஆட்சியில் இருபோக சாகுபடியான சம்பா குருவை நடந்தது. இந்த 5 ஆண்டு ஆட்சியில் ஒருவேளை கூட இல்ல. நிலம் வெடிச்சு போனப்ப மரத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான் வயல்வெளியில. அதற்கு இந்த அரசு என்ன தெரியுமா சொன்னுச்சு? அவனுக்கு சுகர் வந்துருச்சு, தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த வழக்கு எல்லா ஆட்சிகளிலும் இப்படியான வழக்கு பார்த்திருக்கிறோம். கவர்மெண்ட் ஃபைல் பண்ண கவுண்டர் அஃபிடவிட், நான் அந்த வழக்கினுடைய வழக்கறிஞர், என்கிட்ட அந்த நகல் இருக்கு. இந்த அரசு சொன்னுச்சு சுகர் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு பயத்துல தூக்கல தூங்கினான்னு சொன்னுச்சு. இல்ல சகோதரர், உணவு உற்பத்தியில 2014 1,28,00,000 மெட்ரிக் டன் அரிசியை உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சிருக்கோம். திமுக ஆட்சி காலத்துல வெறும் 78 லட்சம் மெட்ரிக் டன் தான் உற்பத்தி செய்யப்பட்டது என்பது சகோதரர் மறந்துவிட வேணாம். பேசலாம். திரு அருணன், ரெண்டு பேரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. 2 ஆட்சிகள் மீதும் விமர்சனங்களை வைக்கிற ஒருத்தர் நீங்க. இந்த விமர்சனங்கள்ல எந்த இடத்துலயுமே, குறிப்பா நீங்க தொடர்ந்து தன்னுடைய பிரச்சார பயணத்துல எந்த இடத்திலும் ஜெயலலிதா உங்களை பற்றியெல்லாம் வேறு யாரை பற்றியும் கவலைப்படல. இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்களும் கூட ஜெயலலிதா மீதான விமர்சனத்தோடு நிறுத்தி கொண்டார். இதை எப்படி பார்க்கறது? அதாவது அதில் அவங்க 2 பேருக்குமே ஒரு வசதி இருக்கிறதா பார்க்குறாங்க. இப்போ பாருங்க, ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த பேச்செல்லாம் பூரா பார்த்தா மிக எளிதாக திமுகவை அவங்களால கையாள முடியுது. ஏன்னா அவங்களுடைய ஆண்ட வரலாறு இருக்கே, அது அவங்களுக்கு அந்த தார்மீக உரிமையை கொடுக்கல, இவங்களை விமர்சிக்கிற உரிமையை. அதனால தான் இவங்க கேட்குற கேள்விகள்லாம் உடனே 2006-11 என்ன, அதுக்கு முன்பு என்ன, உங்களுடைய ஆட்சி என்ன, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அல்லது என்ன பண்ண முடியலை, ஆகவே நீங்கள் கேட்கலாமா என்று அவங்களால எளிதாக அந்த தொடுக்கப்படுகிற கணையை வாங்கி அவங்க பக்கம் திருப்ப முடிகிறது. அதனால தான் அவங்க எங்களை பற்றி பேசாமல் இருக்காங்க. ஆனால் கள நிலைமை இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அந்த மகா அணிக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது அந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாகவே வருது. அதில் ஒரு உண்மை இருக்குது. திமுக 2வது இடத்துல கூட வருமா என்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்குன்னு இந்த அம்மையார் சொல்கிறாங்க. எனக்குள்ள கணிப்பு என்ன, முதல் இடத்துக்கு வரப்போகுது மக்கள் நல கூட்டணி, 2வது இடத்துக்கு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான். இல்லையே, நீங்க பல இடங்கள்ல பேசுறது எங்களுக்கும் அதிமுகவும் தான் நேரடி போட்டி அப்படின்னே பேசிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அதே வார்த்தையை வேறு விதமாக அவங்களும் சொல்றாங்க. அப்ப திமுக வைக்கிற குற்றச்சாட்டுல ஏதாவது உண்மை இருக்குமோ? இல்லை இல்லை, அதோட எதுக்கு எவ்வளவு சிரிப்பிச்சிருக்கிறார்? நான் என்ன கேட்குறேன், அதாவது இந்த ஏ டீம் பி டீம் எல்லாம் எவ்வளவு தூரம் சொதப்பல் என்பதை சமீப காலமாக பார்த்துட்டோம். இன்னும் கூட பாருங்க, உண்மையிலேயே அதிமுகவும் திமுகவும் தான் ஒன்றுக்கு ஒன்று ஏ டீம் பி டீம் என்பதை இந்த பதிலடியே நீங்கள் பார்க்கலாம். இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அவ்வளவுக்கும் நீங்கள் அதே தான், நீங்கள் அப்படித்தானே, இதுதான் உண்மையிலே ஏ டீம் பி டீம் என்பது. நாங்கள் இந்த 2க்கும் மாற்று என்று நாங்கள் வர்றோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நண்பர் சொன்னார், அது எவ்வளவு சரி. அவங்க குடும்ப ஆட்சி, குடும்பத்துக்காகத்தான், அல்ல ஒரு குடும்பம் அல்ல 2 குடும்பங்கள் 3 குடும்பங்களுக்காகத்தான் திமுக ஆட்சி என்று அவர் சொல்றார். அது உண்மை, மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்கள் அப்போ கேட்டீங்க,
அப்படின்னா உங்க நிலைமை என்னன்னு இப்ப அம்மையார் வந்து என்ன சொல்லிட்டு வர்றாங்க, மக்களால் நான், மக்களுக்காக நான். ஆனா உண்மை என்னன்னா, மன்னார்குடி குடும்பத்தால் அவர், மன்னார்குடி குடும்பத்திற்காக அவர் என்று நம்மளால சொல்ல முடியும். காரணம் வழக்கு அப்படி இருக்குது. இவங்க மீது மட்டும் அல்ல வழக்கு, வருவாய்க்கு அதிகமான சொத்து என்பது அவங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் மீது வழக்கு. நான் தவ வாழ்வை மேற்கொண்டிருக்கிறேன் என்று அம்மையார் சொல்றார். ஆனா அதான் முகநூல்ல எல்லாம் வந்துச்சு, அந்த தவத்தால் கிடைத்த வரங்கள் எல்லாம் தமிழக மக்களுக்கு கிடைக்கல, ஒரு மன்னார்குடி குடும்பத்துக்கு தானே போய் கிடைச்சிருக்கு, அதுதானே வழக்குகள் காட்டுகிறது என்று. அதுதான் சொல்ல வர. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இதுல பூராமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்காங்க. இப்ப உதாரணமா பாருங்க, மதுவிலக்கு பற்றி அவங்க வந்து டெக்னிக்காலிட்டிக்குள்ள போய் தான் பேசுறாங்க. நீங்க வந்து சட்டம் போடுங்கிறீங்களே, தேவையில்லை, ஒரு அரசாணை போதும், ஏற்கனவே 37 சட்டம் இருக்குன்னு அது பூரா பேசியிருக்காங்க. ஆனா என்ன சிக்கல் வருதுன்னா, முதலா கொண்டு வந்தது அவங்க தான், கலைஞருடைய ஆட்சி தான். அதே போல டாஸ்மாக் என்பதை முதலா கொண்டு வந்தது அம்மையார் தான். ஆனா ரெண்டையுமே தொடர்ந்தது அதிமுகவும் திமுகவும் தான். இப்ப வந்து கூட ஸ்டாலின் அவங்க பேசியிருக்காங்க, இந்த மாதிரி அரசாங்கமே பீர் பாட்டில் விற்க வேண்டிய நிலைமை வந்திருக்கேன்னு. பதிலடி எப்படி தெரியுமா வருது? அப்ப 2006 2011 நீங்க வந்து மோர் பாட்டில் வித்தீங்கன்னு கேக்குறாங்க நண்பர்கள். அப்ப பாருங்க, எது ஏடிஎம் எது பிடிஎம். இந்த மதுவுல மட்டும் ரெண்டு பேரும் தெளிவா இருக்கு. இப்ப புள்ளி ஒரு என்ன தெரியுமா வருது? திமுக காரருக்கு சொந்தமான ஆலைகளிலிருந்து எத்தனை ஆயிரம் கோடி வாங்கப்பட்டிருக்கு பாட்டில்கள், அதிமுகவுக்கு சொந்தமான ஆலைகள் இருந்து எவ்வளவு வாங்கப்பட்டது ஏற்கனவே திமுக ஆட்சியில் பூரா புள்ளி. மதுவிலக்கு பத்தி ஒரே டீம்ல மதுவிலக்கு பத்தி பேச வேண்டியிருக்கு. பிரசன்னா, நீங்க ரொம்ப அதை மகிழ்ச்சியோட ரிசீவ் பண்ணதா இருந்தது. என்னோட ஒரு அப்சர்வேஷனை மட்டும் சொல்லிட்டு அவர்கிட்ட போயிடுறேன். ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது ஒரு கூட்டமைப்பு, கூட்டணி ஆகாது, நீங்க 4 கட்சி கூட்டணி, 5 கட்சி 4 கட்சி ஆச்சு நீங்க. ஆனால் அதற்கு பிறகு அது வலுவான கூட்டணியாகி தேமுதிக சேர்ந்து தமாக சேர்ந்து 6 கட்சி கூட்டணியாக நிற்கிறது அப்படிங்கறதையும் வச்சுட்டு பேசலாம். ஒரே ஒரு வரிதான். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி வரைக்கும் போயஸ் தோட்டத்தினுடைய கதவுகள் திறந்திருக்கும் என்று நம்பியவர்கள், 2014 தேர்தலில் கோபாலபுரத்தின் கதவுகள் திறக்கும் என்று நம்பியவர்கள், கதவுகள் அடைக்கப்பட்டவுடன் வெளியேறியவர்கள். கடைசி நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நீங்க எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்தார். நீங்க மக்கள் நல கூட்டணி சார்பா எல்லா கட்சிகளுக்கும் அருணனையா பேசுறதுக்கு தான் பதில் சொல்றேன். நீங்க நெறியால மக்கள் நல கூட்டணி சார்பா பேச அந்த இடத்துக்கான கேள்வியை கேட்க வேண்டிய இடமும் இருக்கு. கேள்வியை தாராளமா கேட்கலாம். முன்னாடி அருணன் சொன்ன கேள்விக்கான, ஐயா அருணன் சொன்ன கேள்விக்கான பதில் இல்ல பிரச்சனை. அந்த பதில முன்னாடி நான் முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வியை பத்தி நான் விமர்சித்த போது நான் நடுநிலையாக தெரிஞ்ச விமர்சித்த போது நான் இப்பவும் சிரிக்கிறேன். விமர்சனங்கள் என்பது அப்படின்னு யார் சொன்னா? விமர்சனங்கள் என்பது வேறு, கேள்விகள் என்பது வேறு. நீங்க எந்த கேள்வியா கேள்வியா கூட பேசுவோம். டாக்டர் பிரபு, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, பிரேக்கு அப்புறம் பேசலாம். நீங்க வந்து தொடர்ந்து மதுவிலக்கு வேணும் மதுவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு கட்டத்துல அந்த அழுத்தம் காரணமாகவே கூட வச்சுக்கலாம், திமுக அதிமுக இப்ப அந்த மாதிரியான ஒரு உறுதியை கொடுக்கும் போது அதையும் விமர்சிப்பதுங்கிறது சரியா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். பிரபு, அதான் மாற்று அரசியல் பேசுறோன்றீங்க, ப்ராக்ரசிவ் அரசியல் பேசுறோன்றீங்க. இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்க சொல்ற, நீங்க எல்லாம் அழுத்தம் கொடுத்து ஒரு விஷயத்தை ஏற்கிறோம்னு முன் வரும்போது அதை எதிர்க்கிறதுல எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இந்த விஷயத்துல திமுக அண்ணா திமுக நாங்கள் 2 பேருமே ஒரே தட்டில் தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த மதுன்ற அரக்கனை ஈன்றெடுத்தது கலைஞர் அவர்கள், இதை வளர்த்தது ஜெயலலிதா அவர்கள். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்களோட நாடகம் 6 நாளாக நடந்துட்டு இருக்கு இந்த மதுவை பற்றி. திமுகவோட நாடகம் ஒரு 6 மாசமா நடந்துட்டு இருக்கு. அவ்வளோதான் இதில் வித்தியாசம். மது விஷயத்தில் நாங்கள் எங்களோட போராட்டங்கள் தொடர்ந்து 1984 ஐயாவுடைய போராட்டங்கள். நாங்கள் கட்சி ஆரம்பித்த போது 2வது தீர்மானமே மது ஒழிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 100கணக்கான தடவை போராட்டம் பண்ணியிருக்கோம். மது கடைகளை மூட சொல்லி பூட்டு போடும் போராட்டமே. ஐயாவே 2 முறை கைதாயிருக்கார். 15,000 பெண்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் 15,000 பெண்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டார்கள். 15 நாள் எல்லாம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. இவ்வளோ போராட்டங்கள்லாம் நாங்கள் பண்ணும்போது
திமுக ஆட்சியில, இப்ப நான் திமுக பத்தி சொல்றேன், திமுக ஆட்சியில இருந்து அதிமுக, நீங்க நேரா திமுகவுக்கு போறீங்க. திமுக முடிச்சுட்டு அதிமுகவோட நாடகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதிமுக 6 நாளா சொல்லிட்டு இருக்காங்க, அம்மையார் முதலமைச்சர் அவர்கள் இத்தனை 5 வருஷமா செய்யாதவங்க இன்னைக்கு வந்து படிப்படியா பண்றேன்னு சொல்றாங்க. அது முன்னாடியே படிப்படி அந்த படி ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா, முதல் நாள்ல இருந்து. அதுதான் அவங்களோட கொள்கைன்னு சொல்றாங்க, மதுவிலக்கு தான். அதை யாருமே நம்ப மாட்டாங்க. அது நிஜமாவே அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. அவங்க பிரச்சாரத்தில் இந்த மதுவிலக்கை தொடாம இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. ஊரா போய் நான் மதுவிலக்கை கொண்டு வருவேன் 20 நிமிஷம் மதுவிலக்கை பத்தி பேசுறது மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்காதா? நான் வந்து சொன்னதை செய்திருக்கிறேன், இப்போதும் சொல்றேன், அந்த ப்ராமிஸ் கொடுக்கிறேன், செய்யறேன், நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு 5 வருஷமா இவங்க பண்ணல, 1 வருஷமா, அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், 1 வருஷமா இது ஒரு மக்களோட போராட்டமா மாறிடுச்சு. கடந்த ஒரு ஆண்டா சசி பெருமாள் இறந்தாரு, பெண்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மக்கள் போராட்டமா மாறிச்சு. அன்னைக்கு ஒரு லாஸ்ட் மந்த் கூட ஒரு மினிஸ்டர் சொல்றாரு இதை பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் பெண்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க, குழந்தைகள் மேலாம் கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு ஒடுக்குமுறையை கையாண்ட ஒரு அரசு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு வந்து நான் மதுவிலக்கை கொண்டு வரோம்னா யார் நம்புவாங்க? மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள்களா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. மக்களை பத்தி மக்கள் ரொம்ப ரொம்ப விவரமானவங்க. அடுத்த வருஷம் சீரியல்ல என்ன வரும்னு இன்னைக்கே யூகிக்க கூடியவங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்க சாதாரணமா ஏமாத்திர முடியாது. அதனால ஜெயலலிதா இடத்துல கான்ட்ராக்டரியா போறீங்களே. இல்ல விவரமானவங்க நீங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் சீரியல்ல மூழ்கி இருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்க கூடியவன்னு சொல்றேன் நான். அதாவது அம்மையாரோட இந்த ஜெயலலிதா அவர்களை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை, எந்த கட்சி யாரும். அதே சமயத்துல திமுக சொல்றதையும் சீரியஸாவே எடுத்துக்க முடியாது. அவர்களோட நாடகம், ஜெயலலிதாவோட நாடகம் 6 நாள்னா திமுக நாடகம் 6 மாசமா தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நாங்க திமுக ஆட்சியில இதே சட்டசபையில கேட்டார் ஜி கே மணி, எங்களோட தலைவர் கேள்வி எழுப்பினார். மணி சொல்ற கருத்து நல்ல கருத்து தான், ஆனா என்னால கொண்டு வர முடியாது, எனக்கு 17,000 கோடி வருமானம் இதுல தான் வருது, எனக்கு அன்னைக்கு 1 லட்சம் கோடி கடன் இருக்கு. நேரம்லாம் குறைத்தாங்க. அப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து 2 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது எப்படி அந்த வருமானத்தை விடுவாருன்னு ஒரு கேள்வி. அதுக்கான திட்டங்கள் நாங்க வச்சிருக்கோம், எப்படி அது வருமானத்தை ஈட்டுறதுன்னு. 2வது விஷயம், 42 சமுதாய தலைவர்கள் ஐயா அவர்கள் கூட்டு போய் கலைஞர் அவர்களை பார்த்து இந்த மாதிரி மதுவை இது பண்ணுங்கன்னு, மதுவை ப்ரொஹிபிஷனை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது, அது ஏன் அனைத்து கட்சியினரோட போய் பார்க்காம அனைத்து சமுதாயத்தினரோட போய் பாக்குறீங்க? அனைத்து கட்சினா எந்த கட்சி வராங்க? நாங்க ஒருத்தர் தான் போராடி இருந்தோம். அனைத்து சமுதாய தலைவர்னா மதுரை ஆதீனம் போன்ற தலைவர்கள் எல்லாரையும் கொண்டு போனோம். மத தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் பார்த்து. இல்ல இப்ப என்னோட கேள்வி, நான் சொல்லிடுறேன், என்னோட கேள்வி, நீங்க எல்லாம் டிமாண்ட் பண்றீங்க, இல்ல வாக்குறுதி கொடுக்குறாங்க, நான் சொல்றேன் செய்யறோம்ன்றாங்க. அன்னைக்கு பண்ணாத கலைஞர் அவர்கள் அன்னைக்கு செய்ய முடியாத திமுக அரசு ஒரு சூழல்லையும் மாறி இருக்கு. பல்வேறு விஷயங்கள்ல அந்தந்த காலச்சூழல் மாறும்போது நடவடிக்கைகளும் மாறி இருக்கிறது. அரசுகள் இவங்களே இதே அரசுல செய்யாத பல விஷயங்கள் அடுத்த அரசு வந்த போது செய்திருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட். இதே விஷயத்தை இந்த கடந்த ஒரு வருஷம் முன்னாடி அன்புமணி முதலமைச்சரான வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம், எங்களோட முதல் பூரண மதுவிலக்குன்னு சொன்னோடனே ஸ்டாலின் அவர்களும் சொன்னார் நாங்களும் பூரண மதுவிலக்கு கொண்டு வரோம். எங்களோட முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்னோடனே ஸ்டாலின் அவர்களும் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோல என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இந்த அப்படி உண்மையாவே எனக்கு அது புரியவே இல்லைங்க. எல்லா இடத்துலயும் அது என்ன மேனிஃபெஸ்டோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? இல்ல அந்த மேனிஃபெஸ்டோல இவங்க சொல்லலாம் இல்லையா, அந்த முதல் கையெழுத்துன்ற விஷயம் இல்ல, சட்டம் கொண்டு வரும்னு சொல்றேன். எதுக்கு சட்டம்? ஒரு ஆர்டினன்ஸ் எதுக்கு சட்டம் கொண்டு வரணும்ன்றது பிரசன்னா சொல்லுவார் நினைக்கிறேன். எனக்கு புரியல எனக்கு அந்த விஷயம். இன்னொரு விஷயம், அது இன்னைக்கு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்காங்க, அது அடுத்தது அவர். அதான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மது ஆலைகளை வச்சிருப்பது அதிமுகவும் திமுகவும். இந்த திமுக மது ஆலைகளை மூடணும்னு சொல்லும் போது நாங்க ஆட்சிக்கு வந்தா மது ஆலைகளை மூடிடுவோம் நாங்க சொன்னோம். இன்னைக்கு கனிமொழி அவர்களும் அதை சொல்றாங்க. எதுக்கு ஆட்சிக்கு வந்துதான் மது ஆலைகளை மூடணும்? அப்படி உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருந்தா இன்னைக்கே மது ஆலைகள், உங்களுக்கு சம்பந்தமான மது ஆலைகளை மூடிட்டு நாங்க எங்களோட சம்பந்தமான மது ஆலைகளை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேல நம்பிக்கை ஏற்படும். இன்னைக்கு பண்ண சொல்லுங்க, நாங்க நம்புறோம் அவங்க மது விலக்கில திமுக சீரியஸா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நாங்க நம்புறோம். இது 2006ல பாமக திமுக கூட்டணியில தானே சார் இருந்தாங்க. இவங்களுடைய ஒத்துழைப்பின் பேர் தான் இந்த ஆட்சியே நடந்துகிட்டு இருந்தது. அப்ப ஏன் சார் இவங்க பாமக திமுகவை டிமாண்ட் பண்ணல மதுவிலக்கை கொண்டு வாங்க? இப்ப கொண்டு வர்றது, இப்ப சொல்லக்கூடிய அவசியம் என்ன? அப்பக்கெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க அறிவிக்காம இப்ப மக்களை திசை திருப்பணும், ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதி சொல்லுங்க. 2006ல அவங்க டிமாண்ட் பண்ணிருந்தாங்கன்னா
அவங்க சரி ஓகே அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப நான் சொன்னது டிமாண்ட் பண்ணவே இல்லையா? இவங்களுடைய ஆதரவோடு தான் அந்த அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. அன்னைக்கு காங்கிரசும் இருந்துச்சு. நாங்க என்ன ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் பிரச்சனை, அந்த விஷயத்துக்கு மட்டும் அவர் கேட்டது நான் எங்களோட ஆதரவுல இருந்துச்சு. நாங்கள் சொன்னது என்ன தெரியுமா, அன்னைக்கு எங்களுடைய ஆதரவு நாங்க அன்னைக்கு நாங்க நினைச்சிருந்தா காங்கிரஸ் கூட எங்களை பிரஷரைஸ் பண்ணாங்க. என்னன்னா நீங்க ஏன் மந்திரி சபையில கூட்டணி இது கேட்க மாட்டேன். நாங்க சொன்னது ஐயா அவர்கள் சொன்னது நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம். அன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் நாங்க தான் முதல்ல குரல் கொடுத்தது. சட்டசபையில கேள்வி கேட்டோமே, கலைஞர் அவர்களை சந்திச்சு அவர் நாங்க சொன்னதுனால தான் டைமையே கம்மி பண்ணார் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் அதோட அன்னைக்கு நீங்க திருப்திப்பட்டீங்களா? மதுவிலேயே வந்து முழுமையா இல்ல ஆட்சிக்கு நாங்க சப்போர்ட் வித்ரா பண்றோம் அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு நிலைப்பாட்டை மதுவிலக்கை பத்தி நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டு 600 ஒயின் ஷாப்ஸ் மூடி இருக்கும் நெடுஞ்சாலையில இருந்து, அதெல்லாம் யாரும் மறுக்கல. மதுவிலக்கை பத்தி இவங்க சொல்றாங்க நாங்க எங்களை தவிர இன்னைக்கு ஒரு வருஷமா தான் மக்கள் போராட்டமா மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து போராடிட்டு வர இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. யாருமே குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லட்டும். இல்ல, ஒரு என் மீது வைத்த குற்றச்சாட்டு என்பதை விட அதிமுகவின் மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் அதிகம். இன்னைக்கு அதோட சேர்த்து செல்வி ஜெயலலிதா இன்னைக்கு பரப்புரையில ஒண்ணு சொல்றாங்க, நீங்க வந்து உங்களோட கிளப்ல எல்லாம் இன்னைக்கு வந்து மது விற்பனைக்காக இப்படியான ஒரு முடிவை திரு கருணாநிதி ஒரு நாடகமாக நடத்துறார் அப்படின்றாங்க. தனியார் கிளப் மூலமா மது விற்பனை அப்படிங்கிறது தான் உங்க திட்டம். அதனாலதான் நீங்க வந்து மதுவிலக்குங்கிறத உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாம அதுக்கு சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்லாம் தலையை சுத்தி மூக்க சுத்தி வரீங்க அப்படின்றாங்க. நீங்க இந்த நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி. நான் சொல்லுகிற வார்த்தையோ அல்லது வேறு யார் சொல்லுகிற வார்த்தை என்பதை விட சட்டம் ஒன்று சொன்னால் சட்டம் தான். இட்ஸ் ரூல் ஆஃப் லா. அது தமிழகமாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும். இதற்கு மேல் ஒரு தெளிவான விளக்கத்தை, சாராய கடைகள் இருக்காது என்கிற சட்டத்தை, சாராயம் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படும் என்று சட்டம் கொண்டு வருவோம். இன்னும் ஒருபடி மேலே மிக தெளிவாக தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். அந்த டாஸ்மார்க்குங்கிற பெயரே ஒரு வியாதி போல இருக்கிறது. அந்த டாஸ்மார்க்குங்கிற பெயரே தமிழ்நாட்டில் இருக்காது என்கிற அளவிற்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவதோ, இதுல முக்கியமா நம்முடைய சகோதரர் பிரபு ஒரு விஷயத்தை சொன்னார். சாராயத்தை அருணனையாவது தான் சொன்னாங்க. 71 எல்லோருக்கும் தெரிகிற வரலாறு 1973 மே 1ஆம் தேதி யாருக்கும் தெரியவில்லையோ என்கிற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. 1973 மே 1ஆம் தேதி சாராயமற்ற தமிழகத்தை மீண்டும் தலைவர் கலைஞர் உருவாக்கினார். பிறகு தாய் மீது சத்தியம் செய்து கொண்டு வந்தவர்கள் யார்? அதற்கான தொடக்கம் என்ன? இன்னும் மரியாதைக்குரிய எனக்கு என்டாஸ் பண்ணுவது போல பிரபு அவர்கள் சொன்னார், கூட்டணி கட்சிகள் ஒரு கருத்தை சொன்னால் அது நல்ல கருத்தாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் தலைவர் கலைஞருக்கு இருக்கிறது. நாங்கள் அந்த பள்ளிகள், கோவில்கள், பொதுத்தலங்கள், மருத்துவமனைகள் இதற்கு பக்கத்தில் இருந்த எல்லா சாராய கடைகளையும் மூடினோம். மிக முக்கியமாக இலக்கு வைத்து விற்பது, டார்கெட் பிக்ஸ்ட், அந்த பேச்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இல்லை. நேரம் மிக குறிப்பாக 4 மணி நேரம் குறைக்கப்பட்டது. இந்த எண்ண ஓட்டம், இது சாராயத்தை குறைக்க வேண்டும், இந்த நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் திமுகவுக்கு இருக்கிறது. இதுல முக்கியமா அந்த கேள்வி இன்னைக்கு உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆலைகள் மூடப்படும். ஏன் நீங்க வந்து உங்களுக்கு உண்மையான அக்கறை இருக்கிற பட்சத்துல இன்னைக்கே மூட வேண்டியது தானே? ஆட்சி அதிகாரம் வந்தால் மட்டுமே இதை செய்வோம்னா அப்ப அதிகாரத்தின் மீதான பற்று தானே அதிகமா தெரியுது. விஷயம், இந்த குற்றச்சாட்டு இப்ப வரல. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வெறும் சாராய கடையும் சாராய கம்பெனி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கொடுக்கிற புள்ளி விவரங்கள் மூலமா தான் மக்களுக்கு தெரியுது. அவங்க புள்ளி விவரம் கொடுக்கறதுக்காக நான் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியாது. 60% விற்பனை திமுக சம்பந்தப்பட்டவர்களுடைய ஆலைகளில் இருந்து வருகிறதுங்கிற புள்ளி விவரத்தை முதலமைச்சர் சொல்றாங்க. முதலமைச்சர் சொல்வது அப்படித்தான் சொல்லுவார். மிடாஸ் என்கிற கம்பெனி தமிழ்நாட்டில் இல்லை. மிடாஸுக்கும் சசிகலா அம்மையாருக்கும் சம்பந்தம் இல்லை. சசிகலா அம்மையாருக்கும் எனக்கும் ரெண்டு பேருமே சொல்றது என்னன்னா, ரெண்டு கட்சிகள்லயும் ஆலைகள் நடத்திட்டு நாங்க மதுவிலக்குன்னு சொன்னா என்ன நம்பிக்கை வரும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் யாரும் சாராய ஆலை நடத்தவில்லை. 2 பேர் மீது மிக தெளிவாக குற்றச்சாட்டு வைத்தார்கள். மரியாதைக்குரிய TR பாலு, ஜெகத் ரட்சகன். அந்த 2 பேரும் பத்திரிகையாளர்களை கூட்டி தலைவர் கலைஞர் ஒரு நிமிஷம் முடிச்சேன். நான் அதைத்தான் சொல்ல வரேன். அவ்வளவு கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கலாம். மிக தெளிவாக எங்களுக்கும் அந்த சாராய ஆலைகளுக்கும் தொடர்பு இல்லை. எங்கள் உறவினர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் சட்டம் வந்த உடனேயே அந்த ஆலைகள் மூடப்படும். இதுக்கு தான் சொன்னேன், த லா
லா இஸ் சுப்ரீமசி, சட்டத்தின் பார்வையிலான ஆட்சி. ஒரு வார்த்தை சொல்லுவது என்பதை தாண்டி உங்கள் கட்சியிலேயோ உங்க கட்சி மீது அக்கறை இருக்கிறவர்களுக்கோ கூட சட்டம் இயற்றினால் மட்டுமே உங்களால நடைமுறைக்கு கொடுத்து முடியாது. அதே சட்டம் தான் தொழில் செய்கிற உரிமையும் தயாரிக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கும் இந்த சாராயங்கள் போகிறது. இந்தியா முழுக்க இது ஒரு நீண்ட நெடிய விவாதம். பேசலாம். மத்திய மதுவிலக்கு நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு புதுசா இன்னொரு விஷயம் எடுக்கிறாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையில திமுக மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு தொட்டிருக்கிறாங்க. அதுல தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் முன்வைத்தாலும் கூட இங்க இருக்கிற தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை தமிழர்களுக்கும் அவரு அன்னைக்கு இருந்த உண்ணாவிரதம் அப்படிங்கிறதும் அன்னைக்கு நாடகம் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பித்து ராஜபக்சேய திருமிகு கனிமொழி போய் சந்தித்தாங்கிற வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரும்ப பேசியிருக்காங்க. நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுகிறேன், வெளிப்படையாக முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுகிறேன். இதுவரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு துரும்பை கூட எடுத்து போடவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னவர் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியதை அவர் நாடகம் என்கிறார். கூட்டம் நடத்தியது ஆர்டினன்ஸ்ல இருக்கு. சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் ஆர்டினன்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் சட்டமன்ற பதிவுகள். அதை போலவே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் ஆர்டினன்ஸ்ல இருக்கு. மனித சங்கிலி போராட்டம் ஆர்டினன்ஸ், எல்லாமே ரெக்கார்ட். பிரதமருக்கு தந்தி எங்கள் போராட்டங்களை எல்லாம் உற்று நோக்கி இருக்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அவர் பேசி இருக்கிற வார்த்தையிலிருந்தே எங்களுக்கு நல்ல சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் என்பதோடு மட்டுமல்லாமல் போர் என்றால் மக்கள் சாவது இயல்பு என்று சொன்னவர் இதே அம்மையார் ஜெயலலிதா. பிரபாகரனை கொண்டு வந்து இந்தியாவில் தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னவர் அம்மையார் ஜெயலலிதா. இலங்கை தமிழர் பிரச்சனையில பல்வேறு குற்றச்சாட்டுகள் இல்ல அவங்க ஒரு விஷயம் குறிப்பிடுறாங்க. இந்த பிரச்சனையில தான் நீங்க ஆட்சி பொறுப்புல இருந்து வெளியில வந்தீங்க, காங்கிரஸ்ல இருந்து கூட்டணியை விட்டு வெளில வந்தீங்க, கூடா நட்புன்னீங்க, இதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு ராஜ்யசபா சீட் வந்த போது திரும்பவும் அந்த கூடா நட்பு நல்ல நட்பானது. இன்னைக்கு கூட்டணியில வந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன நம்பிக்கை வரும், நம்பகத்தன்மை வரும்ங்கிற கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. மிக தெளிவாக நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கிறோம். அன்றைக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை மக்கள் மனங்களில் கொதித்தெழுந்தது. அதற்காக நாங்கள் வெளியே வந்தோம். அதை போல இன்றைக்கு மதவாத சக்திகள் இந்த நாட்டை முன்னெடுத்து விடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இந்த சர்வாதிகார ஆட்சி முடிய வேண்டும். செயல்படாத துருவிடித்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இது மைய நோக்கமாக இருக்கிற போது இந்த ஒத்த கருத்துடைய மதவாதம் என்கிற ஒத்த கருத்துடைய இயக்கங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது. நிறைய நேரங்கள் அந்த மதவாதத்தை மறந்து போன பிரச்சனாவே நான் பார்த்திருக்கேன். இதே எந்த சூழ்நிலையிலும் தமிழன் பிரசன்னா பெரியாரினுடைய பேரப்பிள்ளை, பெரியாரை வணங்குகிறார். அந்த இடத்தில் மதவாத சக்திகளுக்கு எங்கே குரல் வந்தாலும் அதை எதிர்த்து எந்த சூழ்நிலையிலும் குரல் கொடுப்பவனாக பிரசன்னா. நான் அதை நினைவூட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமா நான் அதை நினைவூட்டல. சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாம் பிரதர். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கிறது. பல இடங்கள்ல கோடிக்கணக்கான ரூபாய் பணம் அப்படிங்கிறது கைப்பற்றப்படுகிறது. பணம் என்ற மிஷன்லாம் கைப்பற்றுறாங்க. அப்போ இன்னமும் தமிழகம் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட்டா இருக்கா? தேர்தல் என வரும்போது கோடிக்கணக்கான ரூபாய் பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கிறதா? தேர்தல் கமிஷன் மீது மற்ற கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டுல எவ்வளவு அடிப்படைத்தன்மை இருக்கிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுகிறேன். கோடிக்கணக்கான ரூபாய் பிடிபடுகிறது. 18 அதிகாரிகள் ஒரே நாள்ல மாற்றப்பட்டிருக்கிறாங்க. தேர்தல் கமிஷன் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதா கமிஷனர் சொல்லாரு. ஆனாலும் உங்களை போன்றவர்கள் தேர்தல் கமிஷன் மேலேயே தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க. இல்லை, அதுக்கு முன்பு ஒன்று, இந்த காங்கிரஸோடு கூட்டி சேர்ந்தது மதவாத எதிர்ப்புக்காக என்று பிரசன்ன சொன்னார். ஆனால் அப்படியெல்லாம் திமுக ஒன்றும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கலை. மாறாக ஸ்ரீரங்கம் தேர்தல் வரை பாஜகவுடைய ஆதரவையும் கலைஞர் கேட்டவர் தான் என்பதை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் உண்மையிலேயே ரொம்ப கொடுமையாக இருக்குது. எங்கள் கரூரில் ஒருவருடைய வீடு அதிமுக அமைச்சருக்கு நெருக்கமானவர் என்று ஊடகங்களில் பூரா வருகிறது. ஒரு 13 இயந்திரங்கள், நோட்டு எண்ணுகிற இயந்திரங்கள். கடைசியில் பார்த்தா பிடிச்சது எவ்வளவுனா சில லட்சம் ரூபாய் தான் என்று. சில லட்சம் ரூபாய் என்றதுக்கா 10 மிஷின் வச்சுக்கிட்டு அவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா? 4.7 கோடி பிடிச்சதா தான் சொல்றாங்க அவங்க. இல்ல, முதல்ல செய்தி அப்படி. முதல்ல செய்தி கணக்காட்டல 4 கோடி. அது கணக்கு பிடிச்சது எவ்வளவுனா வெறும் 10 லட்சம் ரூபாய் என்று தான் செய்தி வந்தது. பிறகு வேற ஏதோ மாதிரி செய்தி வருகிறது. இன்னைக்கு நமக்கு என்ன இயல்பானா வந்திருக்கக்கூடிய தகவல்கள் பல கோடி ரூபாய் பல இடங்களில் ஏற்கனவே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் நோட்டு கொடுத்து ஓட்டு வாங்குற வேலைக்காகத்தான். இப்ப ஏற்கனவே நம்ம இந்த குற்றச்சாட்டை சொன்னோம். குறிப்பாக மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்கள் சொன்னார், இந்த பங்களாவில் இந்த மாதிரியான கண்டெய்னர்கள் ஏன் வந்துச்சு, எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு என்று சொல்லி 5-6 நாட்களுக்கு பிறகு திரு லக்கானி சொல்றாரு, அந்த புகாரை ஒன்றும் அதுல உண்மை இருக்கிறதா எனக்கு படலை என்று. எனக்கு 5-6 நாள் அங்கேயே பணம் இருக்குமா? ரூபாய்
நீங்க உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் கிடைச்ச பிறகுதான் அவர் சொல்ல முடியும். இல்லைங்க, பாருங்க, என்னுடைய நினைவு சரியா இருக்கும் பட்சத்தில் அங்க விசிட் பண்ணாங்களா, என்ன விசாரணை நடந்துச்சு அப்படி ஒன்றும் விவரமா சொல்லவே இல்லைங்க திரு லக்கானி அவர்கள். இப்ப நமக்கு வர வர சந்தேகமா இருக்கு. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துடன் அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கு என்கிற அந்த சந்தேகம் போன மக்களவை தேர்தலே வந்துச்சு. இப்பொழுதும் அதுதான் நடக்கிறதா என்று. இன்னும் ஒன்றை மட்டும் சொல்றேன், அவர் அதுக்கும் பதில் சொல்லட்டும். நான் முதலமைச்சருடைய பேச்சை பூரா படிச்சு பார்த்தேன், பல விவரங்கள் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே அதான் சொன்னேன், அவங்களுக்கு அதுதான் எளிது திமுக மேல இந்த மாதிரி தாக்குதலை கொடுக்கறது பழைய வரலாறு சொல்லி மிக அதன் மூலமாக இவங்களுடைய இந்த 5 ஆண்டு கால அவலங்களை கேடுகளை மறைத்து விட முடியாது. ஒரு முக்கியமான பிரச்சனையை அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் தானே அந்த நீதிமன்ற உத்தரவின்படி இந்த கிரனைட் கொள்ளை பற்றி மதுரை மாவட்டத்தினுடைய அந்த கொள்ளை பற்றிய சகாயம் குழு அமைக்கப்பட்டது. அது அறிக்கை கொடுத்திருக்கு. அதுல 1,06,000 கோடி வரை அரசுக்கு இழப்பு. ஏன் அந்த அறிக்கையை இவங்க மக்கள் முன்பு வைக்க தயாரா இல்லை? சட்டமன்றத்தில் வைக்கல, மக்கள் முன்பு வை. இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவருக்கு அந்த சில விவரங்கள் கிடைத்து இப்படி அந்த அறிக்கையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் தயவு செய்து முழு அறிக்கையை வெளியிடுங்கள், இது உண்மை என்றால் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லி இருக்கிறாரே. ஏன் அது பற்றி அதிமுக பேச மறுக்கிறது? இன்னும் சொல்லப்பட திமுக தலைவர் கூட அது பற்றி பேசுவதாக எனக்கு தெரியும். அதாவது அதுக்கு முன்னாடி சகோதரர் சொன்னது, அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை எப்பெல்லாம் இவங்க ஆட்சியில இல்லாம இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் இலங்கை தமிழர் பிரச்சனையை சொல்லுவாங்க. ஆட்சியில் இருக்கும்போது இலங்கை தமிழர் எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டாலும் கொத்து கொத்தாக செத்தா கூட அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் திமுகவினுடைய. அதே மாதிரி மணல் கொள்ளையை பத்தி சொன்னாரு சகோதரரு. மணல் கொள்ளை அந்த தலி ராமச்சந்திரன் அவர் மேல கொலை வழக்கு இருக்குது. எதனால அவர் கொலை வழக்கு இருக்குது? மணல் கொள்ளையில் அவரும் ஈடுபட்டாருங்கிறதுக்கு அத்தாட்சியோட இருக்குது. அது அதே மாதிரி அதே மாதிரி சகோதரர் சொல்றாரு, அதாவது ஒரு விஷயத்த சொன்னாரு, என்ன இன்றைக்கு முதல்வர் பதவியை சிபிஐ கட்சி சொல்லுது வழக்கு இருப்பது உண்மை, அது நிரூபிக்கப்பட்டால் கட்சி விவரம் சொல்ல தமிழர். அதாவது முதல்வர் பதவி மேல ஆசை வச்சு நிறைய பேர் தங்களை புனிதர்களாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னண்டா, அன்புமணி ராமதாசனுடைய உதவியாளராக இருந்த தேசாய் அவர் வீட்டுல அது சிபிஐ ரெய்டு எடுத்து பண்ணதுல 2,500 கோடி ரூபாய் இல்ல. ஆனா அத கூட கண்டுபிடிக்க நேரடியான கேள்வி இல்ல. ஒண்ணு நீங்க அவர் தேசாய் உதவியாளர் கிடையாது, உதவியாளர் அவரு போயிடுறீங்களா? அவர் எம்சிஏ சேர்மன், அவர் உதவியாளர் இல்லன்னு சொன்னா நீங்க அரசியல் தொடர்பு உள்ளவர் அந்த தொடர்பு 2,500 நேரடியா கிரனைட் ஊழலை பத்தி ஏன் பேசுறது இல்ல? அது மேல இருக்க முறைகேடுகள் அப்படிங்கிற விஷயத்துக்கான பதில் உங்கள்கிட்ட இல்ல. அவரு குற்றச்சாட்டு வச்சா இன்னொன்னு நீங்க வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறீங்க. அந்த ஊழல் இந்த பணம் கைப்பற்றப்பட்டது அதிமுக தொடர்புடைய ஒருவருடைய இல்லத்தில் தானே. அதாவது பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கும் நிலைமையில அதிமுக இல்ல. கண்டிப்பா அந்த நிலைமை. ஏன்னா ஒரு 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம், அந்த நிலை மற்ற கட்சிகளுக்கு இருக்கலாம். நான் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இதை விட நகைச்சுவை ஒரு அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இத்தனை கோடிகள். இதுவரைக்கும் இந்தியால அதிகப்படியான பணம் கைப்பற்றப்பட்டது தமிழ்நாட்டில் தான், 5 மாநில தேர்தல்கள்ல. அப்படி இருக்கும்போது நீங்க அதிகாரிகளும் இதுக்கு துணை போறாங்கன்னு உங்க மருத்துவர் ராமதாஸ் எந்த அடிப்படையில குற்றம் சாட்ட முடியும்? ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இதற்கு பிடிச்ச காசு வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இது கீழே எவ்வளவோ பணம். இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் எந்த ஆதாரத்தின் பேர் அதிகாரிகள் போய் தானே பிடிச்சிருக்காங்க. ஒண்ணுதான் பிடிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, எலெக்ஷன் அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், திமுகவும் அண்ணா திமுகவும் உறுதி எடுத்துக்க தயாரா? இவங்க 2 தலைமையும் நான் இன்னைக்கு மருத்துவர் ஐயா கிட்ட சொல்லி உறுதி எடுக்க சொல்றேன்.
திமுகவும் அதிமுக தலைமையும் உறுதி எடுக்க முடியுமா? நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம். நீங்க முதல்ல உறுதி எடுங்க சார். நீங்க முதல்ல உறுதி எடுங்க. திமுக அதிமுக சொல்றாங்க எங்களுக்கு தேவையில்லை. பேசுங்க. தொண்டர்களை கொண்ட கட்சி இது. இல்ல இல்ல அதான் அதிமுக இல்ல இன்னைக்கு ஒவ்வொரு ஓட்டர்ஸ்க்கும் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இவ்வளவு காசு எங்க இருந்து போயிருக்கும்னு தெரியல. அண்ணா அவர் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தருணத்திலும் கொடுத்தது கிடையாது, கொடுக்கவும் மாட்டோம். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேவை கிடையாது, கொடுக்க மாட்டோம். வாங்கியவர்களுக்கு தான் தெரியும் கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது. ஆமா, நம்ம அதை பத்தி பேச முடியாது. ரொம்ப சுருக்கமா முடிச்சிடுறேன். நீங்க எலெக்ஷன் கமிஷன் பத்தி சொன்னப்ப எலெக்ஷன் கமிஷன் அண்ணன் சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கல. நாங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வைகோ அவர்கள் விஜயகாந்த் மேல சொன்னார் 50 கோடி ரூபாய்ன்னு சொல்லிட்டு 500 கோடியா 50 கோடி 500 கோடி ரூபாய் வருது. அதுக்கு நாங்க எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர் சொல்றாரு, ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி 500 கோடி ரூபாய் விஜயகாந்துக்கு பேசப்பட்டதுன்னு அதை பத்தி ஒரு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னோம். அதையும் எலெக்ஷன் கமிஷன் பண்ண எதிர்க்கட்சிகள் பல 1500 கோடி ரூபாய் கூட தான் ஒரு கட்சி சொல்றாங்க. எல்லாம் ஆளாளுக்கு ஒரு குற்றச்சாட்டை அடிப்படையே இல்லாம சொல்லும்போது அவங்க எங்க போய் அதிகாரிகள் வைகோ சொன்னது அடிப்படை இல்லாம சொன்னாரு நீங்க சொல்றீங்களா? அவரு சொல்ல ஏதாவது பேசிக் இல்ல நேரல இல்ல வைகோ சாதாரண ஒரு தொண்டர் சொல்லிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியோட தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு, அது அந்த விஷயத்தை பாஜக ஸ்ரீரங்கம் தேர்தலில் பாஜகவிற்கு அழைப்பு விடுத்தோம். பேராசிரியர் என்னை விட மிக தெளிவாக கற்றறிந்தவர், பல 100 புத்தகங்கள் எழுதியவர். கம்யூனிஸ்டுகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்தோம் என்பதையும் அடிக்கோடிட விரும்புகிறேன். அனைத்து கட்சிகளுக்கும் காங்கிரஸ் திமுக குறித்து விமர்சனம் செய்கிறவர்கள் மேற்கு வங்கத்தில் யாரோடு கைகுலுக்குகிறார்கள் என்பதையும் பேராசிரியர் பார்க்க வேண்டும். இன்றைய தலைப்பு பேசுறப்ப நான் குறுக்கல்ல, இது எனக்கான தருணம். தேர்தல் பரப்புரையில் மக்கள் மனங்களை கவரப்போவது யார் என்பதுதான் இன்றைய தலைப்பு. யார் மக்களை சந்திக்கிறார்களோ, யார் மக்களோடு மக்களாக பயணித்து வாக்குகளை கேட்கிறார்களோ அவர்கள்தான் மக்களிடம் சென்று மக்களின் மனங்களை பெற முடியும். அதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரும் அண்ணன் தளபதி அவர்களும் மிக தெளிவாக செய்கிறார்கள். 2016 மே 19 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையும் என்பது உறுதி. அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கட்டும். மக்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம்.